என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி நானே தான் உருவாக்கினேன். அதனால் டிஆர்டி ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தப்பாக எடுத்துட்டேன், ஸ்டாப் லாஸ் தப்பாக கால்குலேட் பண்ணிட்டேன், டார்கெட் எல்லாம் தப்பாக கால் பண்ணிட்டேன். ஆனால் போன லைவை அப்படியே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்னோடய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் கரெக்டாக எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கோம்னா 52,300 கால் ஆப்ஷன் பேங்க் நிஃப்டியில் எடுத்துருக்கேன். ஒரு லாட்டுக்கு வந்து 6,930 ஆகுது. ஸ்டாப் லாஸ் வந்து 1,500, டார்கெட் வந்து 3,000. நான் என்ட்ரி எடுத்த ப்ரைஸ் வந்து 462 ரூபான்னு நினைக்கிறேன். 462 ரூபாய்க்கு நான் வந்து ட்ரேட் என்ட்ராயிருக்கேன். இது வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி. அதனால் கொஞ்சம் இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு வரேன். ஸோ ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற்றி எடுத்துட்டேன். இப்போ வந்து எல்லாம் கால்குலேட் பண்ணி எடுத்ததில் நம்மளோட இது பாருங்கள், ட்ரேட் பாருங்கள் எப்படி போகுதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துருக்கோம். இங்கே என்ட்ரி எடுத்தது இவ்வளோ தூரம் வரைக்கும் நமக்கு எஸ்எல் வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் நம்ம எஸ்எல் வந்து செட் பண்ணது இந்த பாயிண்ட்டுக்கு கீழே, இந்த பிரேக் அவுட் ஆன கேண்டலுக்கு பிலோவில் வச்சனால நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிட் ஆகலை. இப்போ 462லேருந்து என்னோட ஜூமா மாட்டேங்குது. 462லேருந்து 523, 535, 530, 460லேருந்து 530 வரைக்கும் போயிருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ லாக் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எங்கே 480 சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடணும். அடுத்தது பாருங்கள், 540 வரைக்கும் போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் லாஸை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போய்க்கலாம். 495 வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம டார்கெட் பாருங்கள், நம்ம வந்து என்ட்ரி எடுத்த இடம் 462 லைவ் தான், எந்த வீடியோ எதுவும் மாற்றல, லைவில் தான் ஓடிட்டுருக்கு. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பாருங்கள், இப்போ வந்து 559 வரைக்கும் போயிருக்கு. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்கே வச்சுக்கலாம், 500 வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 500 வச்சுக்கலாம். மேக்ஸிமம் என்னோட எய்ம் பண்ணி இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. பேங்க் நிஃப்டி இப்போதான் இப்போ நிற்குது. இந்த 3 கேண்டில்னால தான் நமக்கு ப்ராஃபிட்டில் நிற்கிது. கெஸ் பண்ண மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ் வெளியே வந்திருக்கு. பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 462லேருந்து 542, 535, 538. நான் வந்து 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி 200 பாயிண்ட் டார்கெட் வச்சுருக்கேன். 541, 535, 28 மார்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேங்க் நிஃப்டி 537, 543. என்னோட ஸ்டாப் லாஸ் 500, 40 பாயிண்ட் தள்ளி வச்சுருக்கேன். இது வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸு. இப்போ இந்த இடத்துல நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. நம்ம ப்ராஃபிட் வந்து
சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் அடித்தாலும் நம்ம 500லேயே முடிஞ்சிடும். எத்தனை பாயிண்ட்னா 40 பாயிண்ட் ப்ராஃபிட்லேயே முடியும். ஒரு ஸ்லாட்டுக்கு 15 ஷேர் இருக்குது. அப்படிங்குள்ள 40க்குள்ளே 300-600 ப்ராஃபிட்டில் போயிடும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. 512 வரைக்கும் வந்துச்சு. 509, 506, 506 வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் அடிக்குது. 506 வரைக்கும் வந்திருக்கு. 516 போயிருக்கு. 516, 518, 19, 519, 17, 524. பேங்க் நிஃப்டி என்ன ஆகுது? ஒரு சின்ன இங்கே வந்து கரெக்ஷன் ஆகுது. இந்த கரெக்ஷனால தான் நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பக்கமாக வருது. 516. நம்ம இப்படி தான் நம்ம எப்போவுமே வந்து ட்ரேட் எடுக்கணும். ஒரு ட்ரேடு எடுத்துட்டோம்னா நம்ம அந்த ட்ரேடுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டே வரணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ப்ராஃபிட்லேருந்து லாஸ் பண்ணலாம். பட் நம்ம கேபிட்டல்லேருந்து லாஸ் பண்ணக்கூடாது. 506. அவ்வளோதான், நம்ம ட்ரேடு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் நம்ம ட்ரேடு முடிச்சு. ஏன்னா நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் விட்டு நம்ம ட்ரேடு முடிஞ்சிச்சு. என் டார்கெட் படி இந்த இது வந்து பிவோட் பாயிண்ட் வரைக்கும் போகணும். அதாவது 600 வரைக்கும் போகணும். நீங்கள் வேணால் இன்றைக்கி ஈவினிங் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. இது இன்னும் ஒரு எத்தனை பாயிண்ட், இன்னொரு 58 பாயிண்ட் மேலே போகணும். யாராச்சும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இன்னும் கொஞ்சம் கீழே 30 பாயிண்டில் வச்சுருந்தீங்கன்னா இது ஹிட்ட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்காது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. 524, 27. நம்ம கரெக்டாக நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே பாருங்கள் எங்கே வச்சுருக்கணும் அதே பாயிண்டில் வந்து டச் ஆகிட்டு மேலே போயிருக்கு. அப்படின்னு என்ன பண்ணும், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எப்பவுமே ஒரு 30 பாயிண்ட்டாக நம்ம ஏற்றிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி நானே உருவாக்கணும். அதனால் எனக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே. ஸோ இங்கே வச்சு பார்க்கலாம். 30னா 462, 492. சப்போஸ் நம்ம இந்த இடத்துல ட்ரேடு க்ளோஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி பண்ண ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னால நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட டார்கெட் வந்து 600, 663 வரைக்கும் போகணும். இந்த ஸ்ட்ராட்டஜி இப்படி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கரெக்டாக பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இங்கே இருக்க பிரேக் அவுட் கொடுத்து ஒரு நல்லாவே க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது. இந்த பிவோட் பாயிண்ட்டை தாண்டி கீழே வந்துச்சுன்னா ஜோலி முடிஞ்சிச்சு. 537, 43. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 5 நிமிட்ஸில் தெரிஞ்சிடும். இன்னும் 3 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும். இந்த கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து மாறப்போகுதுன்னு அர்த்தம். $507. இதுலேயே தெரிஞ்சிடலாம் நம்ம ட்ரேடு எந்த பக்கம் போக போகுதுன்னு. 506, 501. நிஃப்டி இப்போ கீழே வந்துருக்குன்னு அர்த்தம். அதை தாண்டி கீழே வந்துடுச்சு. 5 நிமிட்ஸ் கேண்டில் இதை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுருச்சுன்னா முடிஞ்சு நம்ம பொசிஷன் வந்து எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான். இன்னும் 2 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். $508,
ஓகே, மார்க்கெட்டிங்க்கு இந்த லைனில் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் பாருங்கள். நான் 90 வச்சேன், 94 வரைக்கும் வந்துட்டு மேலே போகுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இது வந்து ஹிட் ஆயிடுச்சு. கரெக்டாக நம்ம ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மேலே போகுது. மேலே போய் கீழே வருமா தெரியலையே. இந்த ஒரு நிமிஷத்தில் இன்னும் 2 நிமிஷத்தில் இது வந்து கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் இந்த சைடு போகிறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு கரெக்ஷனாக கூட இருக்கலாம். நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே 500லேயே ஹிட் ஆயிடுச்சு. நம்மளோட இன்னைக்கு டே வந்து ப்ராஃபிட் வந்து நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகலை, அதனால் இதை டெலீட் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ராஃபிட் இன்றைக்கி வந்து 600 ரூபா. ஒரு ஸ்லாட்டு வந்து 15 இது 15 ஒரு ஸ்லாட் வந்து 15 ஷேரு. இது 40.3000க்குள்ளே இன்றைக்கி எவ்வளோ கிடச்சுன்னா 600 ரூபா கிடச்சிருக்கும். அதில் 150 ரூபா வந்து நம்ம சார்ஜஸ் போட்டால் கூட இன்றைக்கி நம்ம வந்து 450 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் ஓவரால் கெயின் எவ்வளோன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து சரி பேனா எடுத்துக்கலாம். நம்மளோட கேபிட்டல் வந்து 5000. இன்றைக்கி யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 6,930 ரூபா. ப்ராஃபிட் அப்படின்னா கெயின் மைனஸ் சார்ஜஸ்ஸு. கெயின் மைனஸ் சார்ஜு இது வந்து 600 ப்ராஃபிட். கெயின் சார்ஜ் ஒரு 150 ரூபா போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க, 450 ரூபா. ஃபஸ்ட்டு டே ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோனா 450. இப்போ நம்மக்கிட்ட டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? 50,450 ரூபா இன்றைக்கி இன்றைக்கி டே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ப்ராஃபிட்டில். இந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி 30 நாளைக்கு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோங்கிறது தான் போக போகிறோம். கேபிட்டல் வந்து 50,000, யூஸ் பண்ணது 6,930 ரூபா. ப்ராஃபிட் வந்து கெயின் மைனஸ் சார்ஜ் 600 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு 500ல் ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சோம், அது ஹிட் ஆகிடுச்சு. அதனால் அந்த 500 பாயிண்ட்டே நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். $462 வாங்கி 500 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். அப்போ 40 பாயிண்ட்டு.
ஓகேங்களா? ம் 40 இன்ட்டு 150 ரூபா. ஏன்னா ஒரு லாட்டுக்கு 15 ஷேரு. அப்போ 40 இன்ட்டு 15 நமக்கு 600 கிடச்சிருக்கும். 40 பாயிண்ட் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணோம். ஒரு லாட்டுக்கு 5 ஷேருங்களுக்குள்ள 600 இந்த 600 மைனஸ் 150 சார்ஜஸ் அப்படிங்குள்ள 450 நம்மளோட கேபிட்டல் வந்து 50,000. இன்றைக்கி நம்ம டே க்ளோஸ் பண்ணது 50,450 டே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நமக்கு இங்கே ஹிட் ஆகிடுச்சு. 500 இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே 500 வச்சோம். நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே ஹிட் ஆனதுனால நம்ம இன்றைக்கி ட்ரேட் க்ளோஸ் பண்ணுறோம். இன்னொரு வழி இருக்குது. என்னென்னா நம்ம 400 தானே வச்சோம். நம்ம 460 ட்ரேட் எடுத்தோம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வெறும் 10 பாயிண்ட் மட்டும் வச்சுக்கலாம். 472 இப்படிங்குள்ள நமக்கு அந்த சார்ஜஸும் மைனஸ் ஆயிரும். நம்ம கேபிட்டலுக்கும் எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா நம்மளோட டார்கெட் ஃபுல்லாக இருக்குது. நம்ம டார்கெட் 600 பாயிண்ட் வரைக்கும் கண்டிப்பாக போகும். 600 பிரேக் பண்ணிச்சுன்னா 663 வரைக்கும் போகும். மார்க்கெட் எப்போவுமே ஒரு கெயின் பிடிச்சின்னா ஒரு கரெக்ஷன் எடுத்து தான் மறுபடியும் மேலே போகும். ஸோ நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்படி வந்தால் நமக்கு லாஸ் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது. 462 வாங்குகிறோம். வாங்கிட்டு 462 வாங்கிட்டு 472 ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்படி போடக்குள்ள நான் அந்த 150 சார்ஜஸில் இங்கேயே போயிடும். சப்போஸ் நம்ம இங்கே எஸ்எல் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா இந்த இதில் தான் நமக்கு குறையும். ப்ராஃபிட்லேருந்து 150 தான் போகணும் தவிர நம்ம கேபிட்டலுக்கு எதாகாது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இன்றைக்கி இது 600 போகும். ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி படி போகணும். மார்க்கெட் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நான் இன்றைக்கி இங்கேயே புக் பண்ணிட்டேன். என்னோட ப்ராஃபிட் இன்றைக்கி 500. நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டனால நான் இங்கேயே புக் பண்ணிட்டேன். இன்றைக்கி 3:30 நான் அப்டேட் பண்ணுறேன். இது 600 பாயிண்ட் போயிருக்கா, நம்ம டார்கெட் டச் ஆகிருக்கான்ட்டு. நம்ம டார்கெட்டு 600 663 இன்றைக்கான டேயில் நம்ம ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கோம். 450 ப்ராஃபிட்டு. பை கைஸ்.